ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கு நம்மளோட பாரம்பரியமான நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சாதம், அப்புறம் சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 1 கப் துவரம் பருப்பை 1 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு கழுவி எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதே மாதிரி 1 கப் கடலப்பருப்பையும் 1 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஜாரில் பத்தாதுன்றதால 2 வாட்டி அரைக்க போகிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 6 வரமிளகாய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இது தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நம்ம வடைக்கு அரைக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை நல்லா வரும். இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நீங்கள் வெறும் கடலப்பருப்பு மட்டுமே கூட போட்டு செய்யலாம். இல்லை துவரம்பருப்பு பாதி கடலப்பருப்பு பாதி போட்டு செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு சைடில் வச்சுட்டு அடுத்ததாக அதே ஜார்லேயே கடலப்பருப்பு 1 கப் அளவுக்கு ஊற வச்சு எடுத்தது அதையும் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் துவரம்பருப்பு போட்ட கிண்ணத்துலேயே சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை நல்லா உடையாமல் நல்லா வரும். இப்போ இதில் அதே மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் எனக்கு இடம் பத்தாததால் தான் நான் துவரம் பருப்பு தனியாக கடலப்பருப்பு தனியாக நான் அரைச்சேன். உங்களுக்கு ஜாரில் இடம் சரியாக போச்சுன்னா ஒரே வாட்டியை சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பருப்பில் நல்லா கலந்தாச்சு. இப்போ பருப்பை உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னசாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பருப்பையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதில் வேக வைக்கிறதுக்காக வச்சுக்கலாம். நம்ம பருப்பு உருண்டையை வேக வைக்காமல் டைரெக்டாக அப்படியே கூட குழம்புல சேர்க்கலாம். ஆனால் உருண்டை உடையிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. நம்ம இப்படி வேக வச்சு சேர்க்கும்போது உருண்டை நம்மளுக்கு அப்படியே நல்லா கிடைக்கும். இப்போ உருண்டெல்லாம் பிடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் மாவு மட்டும் இந்த மாதிரி மீதி வச்சுக்கோங்க. இது குழம்பு செய்யும்போது குழம்புல கலந்துக்கலாம். அப்போ குழம்பு நல்லா கெட்டியாக அப்புறம் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாவை நம்ம அப்புறமா குழம்புல கலந்துக்கலாம். இப்போ சைடில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக தேங்காவை அரைச்சாச்சு. நீங்கள் தேங்காவை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி சேர்க்கலாம். இல்லை தேங்காய் பால் மட்டும் எடுத்து கூட குழம்புல ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ பருப்பு உருண்டை 10 நிமிஷம் ஆகியிருக்கு, பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு உருண்டைலாம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி பருப்பு உருண்டை வேக வச்சு சேர்க்கும்போது நம்மளுக்கு உருண்டை உடையாமல் வரும். இப்போ இது ஒரு சைடில் வச்சுட்டு குழம்பு செய்கிறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 8 பல்லு பூண்டு 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் அதையும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது பருப்பு உருண்டை குழம்பு இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தையே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயத்தை சின்னசாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த மாதிரி பெருசாக போட்டால் குழம்புல வெங்காயம் அப்படியே முழுசாக கிடைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் பெரிய சைஸ் தக்காளி 1 இந்த மாதிரி சின்னசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளியை தண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ இந்த புளி தண்ணியை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி குழம்புல ஊற்றிக்கிறேன். நம்மளுக்கு குழம்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கூட புளி நம்ம சேர்த்து அதிகமாக ஊற்றிக்கலாம்.
இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச பருப்பு உருண்டையை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு வாட்டி திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறமா இந்த குழம்பு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகியிருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் அரைச்சி வச்ச தேங்காவை ஊற்றிக்கோங்க. ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஜாரை அலசி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம பருப்பு உருண்டை போடும்போது நம்மளுக்கு உருண்டையோடு சேர்த்து குழம்பு சரியாக போகும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆகியிருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம ஊற்றின தண்ணி கூட நல்லா சுண்டிருக்கு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பு உருண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ஒன்று ஒன்றா ஒரு சைடில் இருந்து போட்டுக்கிட்டு வாங்க. நம்ம வேக வச்சுருக்கிறதால பருப்பு உருண்டை உடையாது. உருண்டையெல்லாம் போட்டதுக்கப்புறமா குழம்ப கலக்காமல் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேகிறதுக்காக விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகியிருக்கு. பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி தூவி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு உருண்டை கூட உடையாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. குழம்பு ரெடியானதுக்கப்புறமா உடனே சாப்பிடாம ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிடும்போது உருண்டையெல்லாம் குழம்புல நல்லா ஊறி உருண்டை குழம்புல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.